பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். போஸ்க்கு 1 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு இல்லையா. இந்த விஷயம் போஸ்க்கு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே வெளியே போகும்போது தமிழ்ச்செல்வி பார்த்து சொல்றாரு, எனக்கு இப்படி பணம் தர போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? நான் எடுத்துட்டு வந்த மருந்தை நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இப்ப வேணாலும் நீ போய் சொல்லு, நான் தான் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லு. எல்லாரும் அதுக்கு என்ன சாட்சின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு சாட்சி ஒண்ணுமே இல்ல. அதனால நீ பேசாம தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. பார்க்கலாம். இப்படியே நீ எப்பவும் ஜெயிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. எப்படியோ எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வரப்போகுதுல, நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இத போய் அங்க மலர் இருக்கல்ல, அவகிட்ட சொல்லு, வயிறு எரிஞ்சு சாகட்டும், நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த பணம் 1 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்காது. கிடைக்க நான் விட மாட்டேன். நீ வேணா சவாலாவே வச்சுக்கலாம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போயிடுறாரு. அதுக்கப்புறமா நைட் ஆயிருது. நைட்டு வெளிய காத்தடிக்குது. வெளிய போய் படுக்க வேண்டாம். நீங்க உள்ளேயே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க சேது கிட்ட. சேது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வெளிய போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நேத்து இப்படிதான் நான் சொல்ல சொல்ல உள்ள வரமாட்டேன்னு சொன்னீங்க. ஒரு வேளை வெளியவே இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? இடி விழுந்துச்சுல்ல, அது உங்க மேல விழுந்திருக்காதா? ஏதோ ஒண்ணு ஆயிருக்காதா உங்களுக்கு? அப்படின்னு சொல்றாங்க. என் மேல என்ன ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. அக்கறை எல்லாம் பாசமெல்லாம் இருக்கதா செய்யுது. உங்களுக்கும் என் மேல இருக்கு. எனக்கும் உங்க மேல இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். பேசாம உள்ள படுங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள படுத்து தூங்கிடுறாரு. அப்புறமா நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்ச்செல்வி படுத்திருக்காங்க. அப்ப சொல்றாங்க, குழந்தை உதைக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே தனமும் மலரும் இங்க உதைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பாக்குறாங்க. அப்ப தனம் கேட்டுட்டு, ஆமாக்கா 2 டைம் உதைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத இவங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சேது ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்காரு. ச்சே, என் பிள்ளைய நான் தொட்டு கூட பார்க்க முடியாம இருக்கே, இவங்கலாம் இப்படி பார்க்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போய் படுத்துறாரு. அப்புறமா தமிழ் தூங்குனதுக்கு அப்புறமா எந்திச்சு பார்க்கறாரு. எந்திச்சு வயித்துல கை வச்சு பார்க்கறாரு. அப்ப குழந்தை உதைக்குது. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாது இல்லையா, ட்வின்ஸ்ன்னு தெரியாது. சோ அவரும் கைய வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் கை வைக்கும்போதே தமிழ்ச்செல்வி முழிச்சிடுறாங்க. பட் அவங்க எந்த அசைவும் காட்டாம பேசாம படுத்திருக்காங்க. சரி, அவர் தொட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்றாரு. கண்ணு கலங்கி அழுகுறாரு. இத பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கும் சங்கடமா போயிருது. அவங்களும் அழுகுறாங்க. அப்ப குழந்தை காது வச்சு கேட்கறாரு. அதுவும் எல்லாமே தெரியுது தமிழ்ச்செல்விக்கு. அவங்க ஒரு பக்கம் அப்படியே கண்ணு கலங்கிட்டு இருக்காங்க. சேதுவும் அழுதுட்டு இருக்காரு. சோ குழந்தைய வச்சே இனிமே இவங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.